வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த T20 வேர்ல்டு கப்ல 24வது மேட்சான நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு முக்கியமான மேட்ச். இந்த குரூப் ஸ்டேஜ்ல ஒரு நல்ல ஒரு முக்கியமான மேட்ச்னு சொல்லலாம். இந்த மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல தெரிந்த ஸ்டேடியம் தான், அகமதாபாத்ல தான் வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ பிச்சோட வியூ பார்த்திக்கோங்க. இந்த மேட்ச் வந்து போன மேட்ச் வந்து டே மேட்சாக ஆரம்பிச்சாங்க 11 மணிக்கு. இந்த மேட்ச் வந்து நைட் மேட்ச் அப்படிங்கிறதுனால பிச் எல்லாமே சேமாக தான் இருக்கும். என்ன டியூ ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக புது ரோல் வகிக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த போல இந்தியா பிச் வந்து கொஞ்சம் சின்னதான், பட் இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் வந்து கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்குது. ஆப்ஷன் லெஃப்ட் சைடு பார்க்கும்போது நமக்கு 64 மீட்டர் வந்து ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. அண்ட் ஸ்ட்ரைட்லேயே வந்து 72. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா 74 மீட்டர் எந்த பிச்சிலுமே இருக்காது. எல்லாம் ஒரு 62, 58 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு அதர் இந்தியன் பிச்சு இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் நம்மளுடைய பிச் ரிப்போர்ட் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்துருந்தாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக பிச் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் பொதுவாக இந்த பிச்சில் வந்து நல்ல ஹை ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்குது. 2 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க இந்த பிச்சில். 2 மேட்சுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண ஆவரேஜ் பார்க்கும்போது ஒரு 200 பிளஸ் தாண்டுது. ஸோ அதனால இந்த கிரவுண்டில் வந்து ஒரு 200 ரன் நீங்கள் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு நியூசிலாண்டோ இல்லைன்னா இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி ஒரு 200 பிளஸ் ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சேஃபர் சோன்ல போயிடுவாங்க. அதுவே ஒரு 180, 170 ரன் தான் அடிச்சாங்க அப்படின்னா செகண்ட் பேட் பண்ணக்கூடியது நியூசிலாண்டோ சவுத் ஆப்பிரிக்காவோ சேஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சில் வந்து நமக்கு இது வரைக்கும் 2 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. 2 மேட்ச்லையும் நமக்கு வந்து ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் ஒரு மேட்ச் வந்து டிரால தான் முடிஞ்சது. நம்மளுக்கே தெரியும் அந்த மேட்ச் வந்து 2 சூப்பர் ஓவர் போச்சு. இப்படி ஒரு மேட்ச்லாம் வந்து வேர்ல்டு கப் சீசன்ல ரொம்ப ரேராக தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 200 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நம்ம இந்த மேட்சுமே வந்து ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா பேட் பண்ணாலும் சரி, நியூசிலாந்து பேட் பண்ணாலும் சரி, ஒரு 180 இருந்து நம்ம ஒரு 190 ரன் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இதை வச்சு பார்க்குறோம். அண்ட் ஹை ஸ்கோர் 213, லோ ஸ்கோரே வந்து 156. கனடாவே வந்து 156 அடிக்கும் போது மற்ற டீம்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்த்து ஆடும்போது நியூசிலாந்தோட பாசிபிள் 11 வந்து இதுவாக தான் இருக்கும். யாருன்னா சைஃபர்ட், ஆலன், ரவீந்திரா, பிலிப்ஸ், மிச்சல், சாப்மன், அடுத்து சாண்டர், நீசம், அடுத்து ஃபெர்குசன், மேண்டரி, டஃபி. இதுதான் நியூசிலாந்தோட ஒரு பாசிபிள் 11 இருக்கும் சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்த்து ஆடும்போது. நியூசிலாந்து எதிர்த்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க. ஸோ அவங்களுடைய பாசிபிள் 11 பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். மார்க்ரம், டிகாக், ரிக்லட்டன், பிரீவிஸ், மில்லர், ஸ்டப்ஸ், யான்சன், லிண்டே, அடுத்து இந்த ரபடா, அடுத்து இந்த மகாராஜா, அடுத்து இங்கிலி. ஸோ இதுதான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிள் 11 இருக்கும். நம்ம இன்னைக்கு மேட்ச்ல என்ன மாதிரியான சுவாரஸ்யமா நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் 2லையுமே யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். பேட்டிங்லயும் யார் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்து நியூசிலாந்தை வின் பண்ண வைக்கிறா, இல்ல பவுலிங்லயும் 2லையுமே சேர்த்து யார் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த நியூசிலாந்து டீமுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து ரவீந்திரா, இன்னொன்னு வந்து பிலிப்ஸ், அண்ட் இன்னொன்னு வந்து சாண்டர். இந்த 3 பேருமே அந்த நீசம கூட நீங்க சொல்லலாம் ஓரளவுக்கு, ஏன்னா அவரும் வந்து ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர் தான். ஸோ இந்த 4 பேர் வந்து நியூசிலாந்துக்கு வந்து பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறாங்க, பவுலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷனோட இது இருக்கு. இப்போ ஒரு எடுத்துக்காட்டா ரவீந்திரா வர்றாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சை நீங்க எடுத்துக்கோங்க. அவர் வந்து நியூசிலாந்துக்கு வந்து பேட்டிங் வரும்போது டக் அவுட்ல போனாரு, ஆனா பவுலிங்ல ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அப்போ அவர் பேட்டிங்ல நியூசிலாந்து கான்ட்ரிபியூட் பண்ணல, பட் பவுலிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதே போல பிலிப்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பேட்டிங்லயும் ஒரு 42 ரன் பிளஸ் பவுலிங்ல வந்து விக்கெட் எடுக்கல, ஒரு ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. அப்போ பேட்டிங்ல அவருடைய கான்ட்ரிபியூட் இருக்கு. செகண்ட் மேட்ச்ல அவருக்கு பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல, ஆனாலும் ஒரு 2 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதனாலதான் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நியூசிலாந்துக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ சாண்டர் வந்து 2 மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு. அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் இல்லையே நம்ம நினைக்கலாம், பட்
டப்புன்னு வந்து நியூசிலாந்துல வந்து இந்த சைஃபெட் ஃபின்னலன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஒருவேளை டப்புன்னு விக்கெட் போயிட்டு அப்படின்னா சாண்டர் வந்து ஒரு 15வது ஓவரே உள்ள வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் வந்து சாண்டரால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த டீமுக்கு. ஸோ அப்போ அவருடைய ஒரு பிளஸ்ஸா வந்து அது இருக்கு. ஸோ அதனாலதான் நீசமும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து விக்கெட் எடுக்கல. நான் 2 மேட்ச் ஆடி 0 விக்கெட் தான். அதாவது ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாவும் சரி இதுக்கு அகைன்ஸ்டாவும் சரி அவர் பெருசா இது பண்ணலனாலும் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனா இருக்காரு. அவரும் வந்து ஒரு லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜோட தான் இருக்காரு. ஸோ இந்த 4 பேர் தான் நியூசிலாந்துக்கு வந்து சப்போர்ட்டா பேட்டிங்லயும் பவுலிங்லயும் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்குசன் அண்ட் மேன்ஹென்ரி அண்ட் ஜேக்கப் டஃபி 3 பேருமே நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இதுல வந்து நம்மளுடைய டஃபி வந்து ஓவர் வந்து அவருக்கு வந்து கம்மியா தான் கொடுக்குறாங்க. கம்பேர் டு மேன்ஹென்ரியும் ஃபெர்குசனும் கண்டிப்பா அவங்களுடைய 4 ஓவர் பவுல் பண்றாங்க. அதுவே டஃபி வந்து 3 ஓவர் வரைக்கும் தான் அதிகபட்சம் கொடுக்குறாங்க. ஆனா விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்காரு. ஏன்னா டஃபி வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் பவர் பிளே 1 to 6 ஓவர்ல 2 ஓவர் bowling பண்றாரு, ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மேன்ஹென்ரி வந்து டெத்ல அட்டாக் பண்றாரு, இனிஷியலி அட்டாக் பண்றாரு, டெத்ல அட்டாக் பண்றாரு. ஃபெர்குசன் லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் வந்து ஃபெர்குசன் ஓவர் தான். ஸோ அந்த காரணத்தினால நீங்க வந்து ஃபெர்குசன் அண்ட் மேன்ஹென்ரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து கண்டிப்பா நியூசிலாந்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க நான் இந்த மேட்ச் வந்து நம்புறேன். பட் மினிமம் ஒரு விக்கெட் வந்து ஜேக்கப் டஃபிட்ட இருந்து நமக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. பட் இம்பார்ட்டன்ட் அது குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா டெத்ல அட்டாக் பண்ணும்போது இஷ்டத்துக்கு அடிச்சா வரும்போது விக்கெட் கிடைக்கும். ஸோ அந்த காரணத்தினால மேன்ஹென்ரி அண்ட் ஃபெர்குசன் அது இன்னொரு பிளஸ்ஸா 2 பேருமே அவங்களுடைய 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நியூசிலாந்துல 7 ஆப்ஷன் வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்கிற காரணத்தினால. அடுத்ததா பேட்டிங்னு பார்க்கும்போது சைஃபெட் ஃபின்னலன் 2 பேருமே வந்து ஹிட்டர்ஸ் தான். வந்தா வருது போனா போகுது. 2 பேருமே ஆல்ரெடி சொன்னதுதான் செம்ம ஃபார்ம்ல இருக்காங்க. அவரு மெல்போர்ன் ரெனகட்ஸ்ல ஆடினாரு பிபிஎல், இவர் வந்து பெர்த்ல ஆடினாரு. அப்பவே நம்ம பார்த்தோம் 2 பேருமே செம்ம இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எப்போ வேணாலும் அவங்க வந்து ஃபெயிலியர் கூட ஆகலாம். டப்புன்னு வருவாங்க. இன்னைக்கு மேட்ச்ல டக் அவுட் கூட ஆயிப்போம். எப்படி ஃபின்னலன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் 1 ரன் அடிச்சாரோ அதே 2ஆம் மேட்ச் எப்படி 84 அடிச்சாரோ 3வது மேட்ச் இன்னைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா டக்ல கூட போகலாம். இல்ல ஏன் ஒரு 50+ ரன் கூட அடிக்கலாம். அதுதான் ஃபின்னலன் அண்ட் சைஃபெட் 2 பேருமே. அண்ட் 2 மேட்சை தொடர்ந்து சைஃபெட் வந்து நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. ரவீந்திரா இந்தியா சீரிஸ் இதெல்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆவரேஜா வந்து ஒரு 15 கிட்ட தான் இருக்கு. ஸோ 15ல இருந்து ஒரு 20 தான் ஒரு லாஸ்ட் ஒரு 10 மேட்ச் ஆவரேஜாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரன் கிட்ட தான் அவர் வந்து அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. பட் பிலிப்ஸ் வந்து பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ குறைஞ்சது பிலிப்ஸ் கிட்ட நம்ம வந்து ஒரு இன்னைக்கு மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா ஒரு 30+ ரன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு நான் நினைக்கிறேன். அதே போல மிச்சலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சாப்மனை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர் வேல்யூடு பிளேயர். எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ண மாட்டாரு. ஒரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா ஒரு 2-3 மேட்ச் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு. மீதி எல்லா மேட்சுமே ஒரு ஆவரேஜான ஸ்கோர் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கு நியூசிலாந்து வந்து சுவாரஸ்யமா நாளைக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறது நினைக்கிறேன். அதே போல சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ் வந்து நியூசிலாந்து கிட்ட எப்படி ஆடுவாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். பட் இங்கேயும் வந்து யாரெல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டாப்ல வந்து சொல்ற லெவலுக்கு யாருமே கிடையாது. வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம் வந்து அந்த டீமுக்கு வந்து பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பவுலிங்ல அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு 2 ஓவர் வேணா எடுக்கலாம். அதுக்கு மேல எடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட 2 மெயின் ஸ்பின்னர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து மகராஜ் மட்டும் தான் மெயின் ஸ்பின்னர் இருக்கிறார் அப்படின்னா மார்க்ரமோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல. ஏன்னா பவுலிங் ஆப்ஷனுக்கு வந்துருவார். அதுவே லிண்டே இருக்கிறதுனால அவருடைய வேல்யூ வந்து கொஞ்சம் அப்படியே மிதமா தான் இருக்கும். பட் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல யான்சனையும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை ஏன்னா நியூசிலாந்து வந்து நல்ல டீம் மேன்ஹென்ரி ஃபெர்குசன் ஜேக்கப் டஃபி சாண்டர்னு சொல்லி தரமான பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ டப்புன்னு ஒரு டீகாக் விக்கெட்லாம் அவுட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா யான்சன் வந்து ஒரு 20 ரன் வரைக்கும் ஒரு பேட்டிங் ரன்ஸ் வந்து அடிச்சு கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 ரன் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருங்க அது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து யான்சன் மார்க்ரம் இந்த 2 பேரையுமே நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பா இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா நல்லா சவுத் ஆப்பிரிக்கா பெர்ஃபார்ம் பண்ணுனா இந்த 2 பேட்டிங் பிளஸ் பவுலிங் கான்ட்ரிபியூட் பண்ற பிளேயர்ஸும் எடுப்பாங்க. மீதி பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 4 பேர் வச்சிருக்காங்க. லிண்டே, ரபடா, மகராஜ், இங்கிடி. இதுல வந்து
யான்சனும் ரபடாவும் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல்ல வந்து அட்டாக் பண்றாங்க, பவர் பிளேல வந்து அட்டாக் பண்றாங்க. அவர் கூட சேர்ந்து ஜார்ஜ் லிண்டே வந்து பவுல் பண்றாரு. டெத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரபடா வந்து ஒரு 2 ஓவர் எடுக்கிறாரு, இங்கிலி 1 ஓவர், அதே போல யான்சன் 1 ஓவர். ஸோ இந்த 4 பேருமே வந்து டெத் பிளஸ் இனிஷியல் அட்டாக்கரா இருக்கிறதுனால இந்த 3 பேர் வந்து ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா இந்த 3 பவுலர்ஸோட கான்ட்ரிபியூட் வந்து சவுத் ஆப்பிரிக்காக்கு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்து பார்க்கலாம். அதுவே ஸ்பின்னர்ஸோட இந்த கிரவுண்ட்ல பெருசா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணாது. இருந்தாலும் நீங்க அதிகபட்சம் ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்க 2 ஸ்பின்னர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா 4 ஓவர் பவுல் பண்றாங்க போது ஒரு விக்கெட் அப்படிங்கிறது மேபி சான்ஸ் இருக்கு. பட் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட இந்த 3 பேர் கிட்ட இருந்துமே நம்ம வந்து ஒரு அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா 2 விக்கெட் வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு 6 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் மார்க்ரம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, டிகாக் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, லாஸ்ட் 2 மேட்சுமே நல்லாவே ஆடி இருக்கிறாரு. விக்லட்டன் லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா தான் ஆடி இருக்கிறாரு, கரெக்ட்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ், பிரீவிஸா இருக்கட்டும், மில்லரா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க. எஸ்ஐ T20 கூட எல்லா பிளேயர்ஸும் வந்து சூப்பரா தான் ஆனாங்க. இவர் நல்லா ஆடாரு, இவர் நல்லா ஆடல அப்படின்லாம் கிடையவே கிடையாது. 6 பேருமே வந்து நல்லா தான் ஆடினாங்க. இதுல நம்ம ஒண்ணு வேணா பண்ணலாம், கொஞ்சம் வந்து சேஃபா நீங்க வந்து இன்னைக்கு இவங்க தான் நல்லா விளையாடுவாங்கன்னு யாரையும் நம்மளால யூகிக்கலாம் முடியாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்ரம்க்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால அவருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெகுலட்டன் எப்படினாலும் கொஞ்சம் உருட்டி ஆடிடுவாரு. டிகாக்கு கூட நம்ம திடீர்னு அவசரப்பட்டு ஏற்றிட்டு போயிடுவார். பட் ரெகுலட்டன் கொஞ்சம் உருட்டி ஆடுவார். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மில்லரும் வந்து எல்லா மேட்சுமே ஒரு 20 to 30 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுவார். அதே தான் பிரீவிஸ் வந்து திடீர்னு அடிச்சா 60+ அப்படிங்கிற அடிக்கலாம், திடீர்னு வந்து ஒரு 10+2 கூட அவுட் ஆகிப்போம். பட் மில்லர் வந்து கன்சிஸ்டன்சியா ப்ரூவ் பண்ணக்கூடிய பிளேயராகவும் இருக்கிறார். ஸோ அதனால அந்த காரணத்தை வச்சு நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் ஓவரால் இந்த மேட்ச் வந்து நல்ல டஃப் ஃபைட்டா தான் போகும், நியூசிலாந்து வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ எல்லா பிளேயர்ஸும் அனலைஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருங்க உங்களுக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.